வணக்கம் அண்ட் வெல்கம் டு அம்மா சமையல் கட்டா. இன்றைக்கி அம்மா சமையல் கட்டு சேனலில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பரங்கிக்காய் புளிக்காய் இந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா செட்டிநாடு ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி. இது பார்த்திங்கன்னா சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம், இல்லை சப்பாத்திக்குள்ளே எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். வெல்லத்தை நல்லா இடித்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸ் புளி எடுத்து இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா பரங்கிக்காய் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் தோலோடு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு தோலோடு தான் கட் பண்ணிக்கணும், ஏன்னா பரங்கிக்காய் வந்து சீக்கிரம் குழஞ்சிடும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 200 கிராம் போல் இருக்கும். அப்புறம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, ஒரு 6 பல் பூண்டு, அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். தாளிப்புக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், இதுக்கு மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், குழம்பு மிளகாயத்தில் 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் வெறும் மிளகாயத்தில் அது ஒரு 1/2 டீஸ்பூன். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு நம்ம ஒரு கடாய் எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா கடலெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நான் எண்ணெய் ஊற்றிருப்பேன். இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம சோம்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது வெந்தயம் இதெல்லாம் போட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் வெடிக்கட்டும். அப்புறம் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு வெங்காயம், இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம். இப்போ தக்காளியும் சேர்த்தாச்சு. இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நான் உப்பு வந்து இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு இப்போயே நான் போட்டுட்டேன். ஏன்னா உப்பு போட்டு வதக்கினோன்னா வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கிடும், அதனால தான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள் ரெண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொடியெலாம் இப்போ போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாம் நல்லா கிளறி விட்டுருங்க. அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெறும் மிளகாய் பொடியும் நீங்கள் மசாலா பொடியெல்லாம் போடுறீங்க இல்லையா, அப்போவே சேர்த்துக்கலாம். நான் வந்து மறந்துட்டேன், அதனால் அப்புறம் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் சேர்த்து நல்லா அதை வதக்கி விட்டுருங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கிளறியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பரங்கிக்காய் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா இந்த காயை ஃபஸ்ட்டே வேக விட்டுருங்க. ஏன்னா புளி தண்ணி ஊற்றினோன்னா அதுக்கப்புறம் அந்த காய் வேகாது. அதனால் காய் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம புளி தண்ணி ஊற்றிக்க போகிறோம். ஸோ 1 கிளாஸ் அளவு தண்ணி வந்து இந்த காய் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்குது. நீங்கள் 1 கிளாஸ் ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். காய் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள் காய் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தளராக தான் இருக்கணும், அதனால தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா கொதிக்க விட போகிறோம். அப்போ தான் இதில் காரம் புளிப்பெல்லாம் இந்த காய்வில் போய் நல்லா இறங்கும். இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு, தண்ணியும் நல்லா வத்திடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு, அதை லைட்டாக நம்ம இடித்து சேர்த்துக்க போகிறோம். அதை கடைசியில் தான் நம்ம சேர்க்கணும், அப்போ தான் பூண்டோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் போல் இப்படி நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா பூண்டோட வாசம்லாம் இறங்கணும், அதனால 2 நிமிஷம் மட்டும் இப்படி நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான், இந்த ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிளறி விட்டிங்கன்னா இந்த சூட்டுலேயே வெல்லம் கரைஞ்சிடும். இது வந்து ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது. இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அம்மா சமையல் கட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அதோட லைக் ஒன்று கொடுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.